ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலையில் கிட்டத்தட்ட 2:30 மணி பாருங்கள். 2:30 மணி கோயிலுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா மழை, பயங்கரமான மழை. விடவே நானும் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா மழையிலையும் நடந்துகிட்ருக்காங்க. எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா கிரிவலம் போயிட்டுருக்காங்க. இதுதான் இன்ட்டு, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியான மழையில் ரெயின் கோட் போட்டு நடந்துகிட்ருக்காங்க. நானும் அப்படியே எங்களோட மழையிலே இறங்கி போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் மழை இன்றைக்கின்னு பார்த்து விடவே இல்லை. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. 4 கிலோமீட்டர் வந்துருக்குது. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், மழை ஒன்றும் விட்டுற மாதிரி தெரியல. நாங்களும் ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் போட்டு கிளம்பிட்டோம் டக்குன்னு. நம்ம அங்கிருந்து ஒரு மேப் போடுறது அந்த லிங்கை தாண்டி தான் போட்டேன். திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா நிறையா ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் கல்லெல்லாம் காலில் குத்துது பயங்கரமாக. அப்புறம் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை விடவே இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி டர்ட்டியாக தான் இருந்தது. அதுவும் கார்த்திகை ஒன்று ஓரளவு கூட்டமாக இருந்தது கோயிலில். நாங்களும் போகிறோம் போயிட்டே இருக்கோம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. இது மாதிரி கிட்டனா கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3:30 கிட்ட நடக்க ஆரம்பித்தோம். காலையில் 8 மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அங்கே ரோடு வேலை நடந்துகிட்டு இருந்தது. அதனால தான் ரொம்ப கல்லெல்லாம் காலில் குத்தி வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னது, குபேர லிங்கத்துக்கிட்ட இருந்து. மொத்தம் 8-9 லிங்கம் இருக்குது. ஒரு லிங்கத்துலேயும் போய் கும்பிட்டு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த தொப்பி சாமியார் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி நிறையா பேர் போயிட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது கோயிலில், ஏன்னா அவ்வளோ கூட்டம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கால் வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மசாஜ் வச்சுருக்காங்க, மசாஜ் பண்ணுறதுக்கு சேர் மாதிரி. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் முடிக்க ரொம்ப கால் வலி எடுக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறையா கடை இருக்கும் கால் மசாஜ் பண்ணுறதுக்கு. அது பண்ணும்போது ஒரு சுகம் இருந்துச்சு பாருங்க. கால் வலியில் அப்பா பயங்கரமாக இருந்துச்சு அது. அந்த மசாஜ் அந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம ஊரில் கூட பண்ணலாம், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஒரு இத்தனை நிமிஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா வரைக்கும் இருக்குது. ஃபுல் பாடி மசாஜ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் கிரிவலம் போனீங்கன்னா திருவண்ணாமலையில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி தான், ஒர்த்து தான், பரவாயில்ல, நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நாங்களும் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த ரத்தக்கட்டுலாம் போயிடும். அப்புறம் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகி இப்போ கோயிலெலாம் போயிட்டு நாங்களும் சாமிலாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். உள்ளே அலவுட் இல்லைங்கிறதால கொஞ்சம் தூரம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி வச்சுக்கி. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் திருவண்ணாமலை போய் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.